එස් ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் பெண்கள் தொடர்பான இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையின் பொழுது நான் அண்மைய காலத்திலே இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். உலக வரலாற்றில் சில காலகட்டங்கள் மனித முன்னேற்றத்தின் திசையை முழுமையாக மாற்றிவிடும். இன்று நாம் அத்தகைய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றத்தின் மையத்தில் நிற்கும் சக்தி செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனித வாழ்க்கையின் பல துறைகளை மாற்றி அமைக்கும் திறன் கொண்ட இந்த தொழில்நுட்ப புரட்சி எதிர்கால உலகின் பொருளாதாரத்தையும் சமூக அமைப்புகளையும் தீர்மானிக்கப் போகிறது. சமீபத்தில் இந்தியாவின் தலைநகர் டில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொடர்பான சர்வதேச மாநாடு உலக நாடுகள் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சியை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான திசையை எடுத்து காட்டியுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியை மனித முன்னேற்றத்துடன் இணைத்து பார்க்கும் இந்தியாவின் அணுகுமுறை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, இன்னோவேஷன் இந்தியா என்ற திட்டங்களின் மூலம் இந்தியா இன்று உலகின் முக்கியமான டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப சக்திகளில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. ஒரு காலத்தில் தகவல் தொழில்நுட்ப சேவைகளை வழங்கும் நாடாக மட்டுமே பார்க்கப்பட்ட இந்தியா இன்று உலக தொழில்நுட்ப எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு சக்தியாக மாறியுள்ளது. இந்த மாற்றத்தின் பின்னணியில் தூரநோக்கு கொண்ட அரசியல் தலைமையாகவும் தெளிவான தேசிய கொள்கைகளுடன் உள்ள பாரதத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் உள்ளார் என்பதை இந்த காலகட்டங்கள் எடுத்து காட்டுகின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒரு நாட்டின் எதிர்கால பொருளாதாரத்தின் அடித்தளமாக மாற்றுவதில் இந்தியா எடுத்த முயற்சிகள் பல நாடுகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகின்றன. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உலகம் செயற்கை நுண்ணறிவு மையமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதன் தாக்கம் இலங்கையிலும் தெளிவாக உணரப்பட தொடங்கியுள்ளது. குறிப்பாக அண்மை காலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்பாடு அதிகரித்து வருவதன் காரணமாக பல தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரியும் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் தங்களது வேலை வாய்ப்புகளை இழக்கும் நிலை உருவாகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு சவாலாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையாகவும் பார்க்கப்பட வேண்டும். தொழில்நுட்ப மாற்றங்கள் எப்போதும் சில வேலை வாய்ப்புகளை மாற்றியமைத்தாலும் அதே நேரத்தில் புதிய திறன்களையும் புதிய தொழில்களையும் உருவாக்கும் என்பதும் உலக அனுபவமாகும். அந்த மாற்றத்திற்கு நாடுகள் முன்கூட்டியே தயாராக இருக்கும்போது மட்டுமே அந்த மாற்றத்தை ஒரு பொருளாதார வாய்ப்பாக மாற்ற முடியும். அதனால்தான் இன்றைய உலக சூழ்நிலையில் மிக அவசியமான ஒன்று கல்வி அமைப்பை எதிர்கால தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ப மாற்றுவதாகும். பல முன்னேற்ற நாடுகள் போலவே இலங்கையும் பாடசாலை மட்டத்தில் இருந்தே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோடிங், டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்ப கல்விகளை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எதிர்கால உலக பொருளாதாரத்தில் போட்டியிடப் போகும் தலைமுறை இன்று நமது பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான திறன்களை வழங்குவது ஒரு கல்விக் கொள்கை மட்டுமல்ல, அது ஒரு தேசிய பொறுப்பாகவும் பார்க்கப்பட வேண்டும். இந்த இடத்தில்தான் இந்த மாற்றம் குறிப்பாக பெண்களையும் பாதிக்கும் ஒரு நிலையை உருவாக்கும் அபாயம் உள்ளது. ஏனெனில் இன்று தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான இளம்பெண்கள் தங்களது வாழ்க்கையை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் ஒரு முக்கியமான உண்மையையும் மறந்துவிடக்கூடாது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 90,000க்கும் மேற்பட்ட யுத்த விதவைகள் காணப்படுவதாக இதே உயர்ந்த சபையில் கடந்த 2012ஆம் ஆண்டிலே அப்பொழுதிருந்த பெண்கள் சிறுவர்கள் விவகார அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இன்றும் கூட சில பேர் அதனை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த உண்மையை நாங்கள் யாரும் நிராகரிக்க முடியாது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையினுடைய பல பகுதிகளில் இவ்வாறு இருக்கிற சூழலில் போர் மற்றும் அதன் பின்னணியில் ஏற்பட்ட சமூக பொருளாதார சவால்களின் காரணமாக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகமாக உள்ளன. அந்த பெண்களுக்கான நிலையான மற்றும் மரியாதையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது ஒரு சமூக நீதி கேள்வியாகவும் பார்க்கப்பட வேண்டும். இந்த நிலையில் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப துறைகள் பெண்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை வழங்குகின்றன. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். பெண்களை பற்றி, பெண்களுடைய எதிர்காலம் பற்றி, குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி நாங்கள் பேசுகிறோம். அதே நேரம் இந்த நாட்டிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள்
பல நாட்களாக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக தெருக்களிலே தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற இயக்கத்தோடு அவர்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட அவர்களுடைய கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தை நடத்திய குடும்பங்களைச் சேர்ந்த அம்மாக்கள், அப்பாக்கள் கிட்டத்தட்ட 240 பேர் இந்த யுத்தத்துக்கு பின்னர் இந்த 16 ஆண்டுகளில் இறந்திருக்கிறார்கள். ஆகவே வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களில் அதிகமானவர்கள் யுத்தத்திலே தன்னுடைய கணவனை ஒப்படைத்த மனைவிமார்கள், தன்னுடைய பிள்ளைகளை ஒப்படைத்த அம்மாக்கள் என்பதை இந்த வரலாறு இந்த இலங்கைக்கு சொல்லுகிறது. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கலாச்சாரம். தமிழ் பெண்கள் தங்களுடைய நெற்றியிலே குங்குமப் பொட்டு வைக்கிறார்கள் என்றால் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் தன்னுடைய திருமணத்தை உறுதிப்படுத்துவதற்கும், அதேபோல தன்னுடைய கழுத்தில் இருக்கிற தாலியை கழற்றாமல் ஒரு சகோதரி இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்காக. ஆகவே எங்களுடைய பெண்கள், எங்களுடைய சகோதரிகள், தமிழ் பெண்கள் இப்பொழுதும் நெற்றியிலே பொட்டை அளிக்காமல் தங்களுடைய மனங்களில் இதயங்களில் இருக்கிற தாலியை கலட்டாமல் தங்கள் குடும்பங்களுக்காக, தங்களுடைய கணவனுடைய குடும்பத்தவருடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இன்னும் என்ன நடந்தது, இவருக்கான நீதி என்ன என்பதை இந்த நாடு இன்னும் சொல்லவில்லை. தமது குடும்ப உறுப்பினர்களை ஒப்படைத்த எங்கள் சகோதரிகளுக்கான விடை என்ன இந்த நாட்களில் இந்த ஒத்திவைப்பு வேளை பிரேரணையின் பொழுது நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதேபோல செஞ்சோலையிலே பல பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இன்று உலகத்திலே நடக்கிற பல கொலைகள், பிள்ளைகள் பற்றி இங்கே பேசுகின்றார்கள். இதேதான் எங்களுடைய மண்ணிலே கூட செஞ்சோலை குழந்தைகள் மிக மோசமாக விமான தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் இன்றும் கூட வடக்கு மாகாணத்தின் அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் தன்னுடைய கணவனை ஒப்படைத்திருந்தார். கண்கண்ட சாட்சியம். இன்று கண்கண்ட சாட்சியமாக பல பேர் இருந்தும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. அதேபோல கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையைச் சேர்ந்த இளம்பருதி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். அதேபோல விடுதலை புலிகளுடைய வனவள பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சக்தி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். தங்கன் தனது மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ராஜா பிள்ளைகளோடு சரணடைந்தார். பாலகுமார் தன்னுடைய மகனோடு சரணடைந்தார். மஜித் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ஆனால் இவர்கள் இதுவரை யாரும் வரவில்லை. என்ன காரணம்? இந்த நாட்டில் இவர்களுக்கான நீதி என்ன? ஒரு நாள் நீங்கள் போராளிகளாக இருந்தால் கூட, ஒரு நாள் நீங்கள் உதவி இருந்தால் கூட சரணடையுங்கள் என்று வவுனியாவிலும் அதைவிட முல்லைத்தீவிலும் அவர்களை சரணடைய வைத்தார்கள். ஆனால் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. இன்றும் இந்த நாட்டிலே நான் நினைக்கிறேன் சகோதரி அமைச்சராக இருக்கிறார் சாவித்திரி போல்ராஜ் அவர்கள், இந்த நீதிகளுக்கு உங்களுடைய அரசு என்ன சொல்ல போகிறது? கடந்த கால அரசுகளை நாங்கள் சொல்லுகிறோம். அதே நேரம் மஹிந்த ராஜபக்ச அவருடைய மனைவியிடம் பல குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டார்கள். யுத்தம் முடிந்த 2009ஆம் ஆண்டிலே ஒரு நிமிஷம் தாருங்கள் தயவு செய்து. அந்த குழந்தைகளுக்கு இந்த நாட்டிலே என்ன நடந்தது? தலைவர் பிரபாகரனுடைய மகன் என்பதற்காக அவன் சரணடைந்த நிலையில் பாலச்சந்திரனுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்து சாப்பிட வைத்துவிட்டு சுட்டுக் கொண்டார்கள். அந்த பாலனுக்கு என்ன நடந்தது? இசைப்பிரியா ஒரு ஊடகவியலாளர். அவர் சரணடைந்த பொழுது, ஊடகவியலாளராக சரணடைந்த பொழுது அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதனை சேனல் 4 மிக ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தது. இதற்கு என்ன நடந்தது? ஆகவே தயவு செய்து இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனம், நாங்கள் யுத்த விதவைகளை வடக்கிலும் கிழக்கிலும் 90,000க்கு மேற்பட்டவர்களை கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் தேசிய இனம். இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய அடிப்படை வரலாறுகள், அவர்களுடைய உண்மைகள், அவர்களுக்கு இருக்கிற ஆதங்கங்கள், இன்றும் அந்த சகோதரிகளுடைய இயக்கங்களுக்கு இந்த நாடு என்ன பதில் சொல்ல போகிறது? ஆகவே இன்று இருக்கிற இந்த நாட்டினுடைய உலகத்திலே முதல் பிரதமர், உலகத்திலே முதலாவது ஜனாதிபதி என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதே போல இன்று ஒரு பெண் அமைச்சர் இங்கே இருக்கிறார். நான் கேட்கிறேன், கடந்த காலங்களில் நடந்ததுக்கு நீங்கள் பொறுப்பில்லை என்று ஒரு நிமிஷம். நீங்கள் கடந்த காலங்களில் நடந்த பல குற்றங்களை இப்பொழுது கண்டுபிடிக்கிறீர்கள், அதற்கான தீர்வுகளுக்கு முயற்சிக்கிறீர்கள். அதே போலதான் தமிழ் மக்களுக்கு நடந்த நீதிக்கு புறம்பான, அவர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு, குற்றங்களுக்கான நீதியை தாருங்கள் என்பதுதான் அந்த மக்களுடைய கோரிக்கை. ஆகவே தயவு செய்து இந்த உயர்ந்த சபையினூடாக பல தடவைகள் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட நான் முன்வைக்கிறேன், அதற்கு ஒரு நீதியை பெற்றுத் தாருங்கள் என்பது அந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆதங்கமாக, இன்றும் தன்னுடைய பொட்டை அளிக்காமல் தாலியை கழட்டாமல் இருக்கின்ற சகோதரிகளுடைய ஆதங்கமாக நான் இந்த உயர்ந்த சபையிலே இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறேன். தயவு செய்ததற்கான நீதியை பெற்றுத் தாருங்கள். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.